லாஸ்ட் செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன கத்துக்கிட்டேன், ஏன் இந்த 9 பேரை சூஸ் பண்ணி இவரை மட்டும் நான் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு லேசி கேரக்டர் இருக்கும். எனக்கு வந்து நான் எப்படின்னா 100% எலன் மாஸ் மாதிரி ஒர்க் பண்ண விரும்புறேன். சரியா? செமையா 24/7 ஒர்க் பண்ண விரும்புறேன். நான் ஒரு ஏலியனா மாற விரும்புறேன். எனக்கு பணம் நிறைய வேணும். சரியா? நான் பெருசா ஜெயிக்கணும். சரியா? நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு கிடைச்சது வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். அதுல 2 முறை நான் தோற்று போயிட்டேன். நான் ஒரு 100% ஒரு அல்டிமேட் தோத்தாங்குழி. சரியா? நான் ஒரு தோத்தாங்குழி. நான் திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு பிசினஸும் நான் ப்ராப்பரா பண்ணல. எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல, பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரியல, மணி மேனேஜ்மெண்ட் தெரியல. எதுவுமே தெரியல. நான் படிச்ச எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி எனக்கு யூஸே ஆகல, யூஸ் பண்ண தெரியல, யூஸ் பண்ணல. எனக்கு நான் ஒரு உலகத்துடைய டாப் 8 மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸோட டிராவல் பண்ண ஒருத்தன்றது கத்துக்கல. அது ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கிட்டேன். அப்பதான் என் வாழ்க்கையை புரிய வச்சுது. எதுவுமே இல்லாம அப்படியே என்னோட காரெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடும் போது எனக்கு தோணுச்சு. ஓடி ஒளிஞ்சு ஒரு 10க்கு 10 ரூம்ல இருக்கும் போது எனக்கு வாழ்க்கை என்ன புரிஞ்சுது. மொழி தெரியாத ஒரு